வணக்கம் எல்லாருக்கும். ஆ, இது ஆக்சுவலாக என்னோட டைரக்டர் அவங்களோட டைரக்டருக்காக தயாரித்த படம். அதாவது அவங்க டைரக்டரோட பையனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஹீரோவாக நிப்பாட்டணுன்றக்காக பண்ண ஒரு ஹிட் லிஸ்ட் இந்த படம். கண்டிப்பாக அந்த ஹிட் லிஸ்ட்டாக தான் இந்த படம் இருக்குது. இந்த படம் வெற்றி அடையணுன்றது எங்கள் குடும்பத்தில், அதாவது எங்கள் டைரக்டரோட குடும்பத்தில் எல்லாருக்குமான ஒரு ஆசை. ஏன்னா எங்கள் டைரக்டரோட அப்பா, அதாவது விக்ரமன் சார், அவரோட பையனை இந்த உலகத்தில், இந்த திரையுலகத்தில் ஒரு பெரிய ஹீரோவை பார்க்கணும், பெரிய ஹீரோவை உருவாக்கணுன்றதுக்காக இந்த திரைப்படம் பண்ணியிருக்கோம். ஆனால் இதெல்லாம் ரெக்கமெண்டேஷனாக இருந்தால் கூட, இதெல்லாம் தயாரிக்கிறதுக்குன்னு ஒரு காரணமாக இருந்தால் கூட, இவருக்கு ஒரு பொட்டன்ஷியல் வேணும். அந்த பொட்டன்ஷியல் இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக தெரியுது. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட பெர்ஃபார்ம் ஒன்று புகப்படமான டவுட் வர அளவுக்கு அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டைரக்டர்ஸ் நல்லா வாங்கியிருக்காங்க. அதை தாண்டி இது குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ண முடியுமானா, உங்களுக்கான ஒரு அழகான சென்டிமெண்ட் இருக்குது படத்தில். ஃபேமிலியோடு உட்காந்து ஒவ்வொருத்தரும் தன் அப்பாவை எவ்வளோ நேசிப்போமோ, நானும் இவரும் எல்லாருமே, அது மாதிரி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவை பற்றி ஞாபகப்படுத்துறதுக்கு, இல்லை உங்கள் அப்பா பண்ணுறதுக்கு ஒரு காட்சிகள் இருக்குது. ஸோ ஹிட் லிஸ்ட் ஒரு த்ரில்லர் மட்டும் கிடையாது, ஃபேமிலி சென்டிமெண்ட்டில் எமோஷ்னலாக உள்ள த்ரில்லர். ஸோ எல்லாரும் பாருங்கள். டைரக்டர்ஸ் புதுசாக 2 பேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய லைஃப். ஆனால் அவங்க பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா எங்கள் டைரக்டரோட இருந்து பழக்கப்பட்ட அனுபவப்பட்டவங்க, அதனால ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல திருப்புனையாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எக்ஸைட்மெண்ட் ஒன்றும் புரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து முடிக்கும் போது எங்கேயோ இந்த படம் இருக்குது. ஏன்னா எதுவுமே கெஸ் பண்ண முடியல, யாருன்னு தெரியல, எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. அவ்வளோ சீன் பை சீன் என்கேஜ்மெண்ட்டே இருக்குது அந்த படம். அந்த சீன் பை சீன் என்கேஜ்மெண்ட் எங்கேயும் இவர் ஹீரோவா டைரக்டர்ஸ் முன்னாடி நிப்பாட்டவே இல்லை. உடனே இவர் அடிச்சிடல, உடனே இவர் பாஞ்சு சண்டை போடல, அடி வாங்கி வாங்கி ஒரு இடத்துல முடியாம அதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்காரு. ஒரு கோழியை கட் பண்ற அந்த எமோஷன் சூப்பர் சார், ரொம்ப அருமையா இருந்தது. அதுதான் இந்த படத்துக்கான சென்டர் த்ரெட். ஒரு கோழியை ஒருத்தனை அடிக்க வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாரும் பாருங்க, ஃபேமிலியோட போய் பாருங்க. நீங்க விக்ரமன் சார் படங்களை ஃபேமிலியோட பார்த்துருப்பீங்க, எங்க டைரக்டரோட படத்தை ஃபேமிலியோட பார்த்துருக்கீங்க, என்னோட படத்தை ஃபேமிலியோட பார்த்துருக்கீங்க. இந்த படத்தையும் ஃபேமிலியோட பார்த்து இவரை என்கரேஜ் பண்ணுங்க, இந்த டைரக்டர்ஸை என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ. அண்ட் விஜய் வில் கோ டிஸ்டன்ஸ். ஏன்னா எங்களுக்கு எல்லாரும் ஒரே வார்த்தை தான், இயக்கணங்களாம் தனியாக பேசிகிட்டு இருந்தோம். ஒரு இளம் கதாநாயகனுக்கு ஒரு கட்டிப்பிடிக்க ஒரு கதாநாயகி இல்லைன்ற வருத்தம் எல்லாருக்கும். இல்லை எங்களுக்கு இல்லைங்க, அவருக்கு இருந்திருக்கும்னு சொல்லி இயக்கணங்கள் சொன்னதை நான் சொல்லி பகிர்ந்துக்கிறேன். ஆனால் அதனால ஒன்று ரவிக்குமார் சார் உடனே சொல்லிட்டாங்க, அடுத்த படத்தில் இருக்கிற இயக்குநர்கள்லாம் கதாநாயகனுடன் சேர்ந்து பாடல் காட்சிகள் நடிக்கிறது அவருக்கு திறமை இருப்பதை நீங்கள் சுட்டி காட்டுவதற்காக அது எல்லா இதுவும் திறமை இருக்குது. இந்த படம் ஹிட்லிஸ்ட் சூர்யா அண்ட் கார்த்திக் அண்ட் அப்கோர்ஸ் கேமராமேன் அங்கே இருக்காங்க, சத்யா, எல்லாமே ஒரு பெரிய டீம் எஃபர்ட், டீம் ஒர்க் ரியலி வின்ஸ். ரவிக்குமார் சார் இந்த படம் ஏதோ டென்ஷன் இருக்க மாதிரி இருக்காங்க. ஒன்றும் டென்ஷனே படாதீங்க சார், இல்லையா? அதனால் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக தான் அமையும். அண்ட் வெரி குட் சோஷியல் மெசேஜஸ் சார். அதிகமாக அந்த கதையை பற்றி சொல்லக்கூடாது. அப்புறம் தீபிகா படுகோனை எப்போ வராங்க, கத்திரிக்கணக்கு எப்போ போகிறாங்களோ சொல்லிடாதீங்க வெளியே. சாரி, வேறு படத்தை பற்றி பேசுகிறாங்க, இதில் படம் இருக்காங்க நினச்செல்லாம் வந்துட்டு போகிறாங்க. அதுக்கு நான் ரவிக்குமார் சார், விக்ரமன் சார் நம்ம இன்னைக்கு வரும்போது ஆல்வேஸ் இந்த 2 தான் பெரிய உச்சத்துக்கு நான் கொண்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி இயக்குநர்களை அனைவரும் ஒரு நாள் கேட்கும் போது படம் நடிச்சு கொடுக்குறதோ, ஒரு சீனில் வர சொன்ன கூட நடிக்கிறது தான் என்னை போல ஒரு கதாநாயகர்களுக்கு இதாக நான் நினச்சிருக்கேன். ஏன்னா விஜய் ரொம்ப நல்லா நடிச்சு, இவங்க அவங்க நடிச்சவங்க, அவங்க பிரமாதம் பண்ணியிருந்தாங்க, எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. சூர்யா அண்ட் கார்த்திக், ஆல் தி பெஸ்ட். அந்த கேமராமேன் சத்யா கிரேட் ஜாப். நன்றி. இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். கிளைமேக்ஸை சொல்லாதீங்க, ஏன்னா கிளைமேக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள்லாம் அதை ஒத்துழைப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட் சோஷியல் மெசேஜ், வாட் ஹஸ் ஹேப்பன் டியூரிங் பீரியட் இன் அவர் யூனிவர்ஸ்னே சொல்லணும். அந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். வெற்றி படமாக உருவாக்குவது உங்கள் கையில். நன்றி. தேங்க்யூ ரவிக்குமார் சார். கனிஷ்காவுக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். எல்லாரும் படத்தை பற்றி பேசுனீங்க, நான் கனிஷ்காவை பற்றி பேச விரும்புகிறேன். ஏன்னா நான் அவரோட இருந்த அந்த நாட்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் டே கனிஷ்கா அந்த இடத்த பார்க்கும்போது, ஒரு குழந்தை எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட் வந்தால் எப்படி அந்த இடத்த சந்தோஷமாக பார்ப்பாங்களோ அந்த மாதிரி வா 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 அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப டெடிக்கேட்டடான ஸ்டூடெண்ட் அவர். சப்போஸ் தான் பண்ணுற விஷயம் சரியாக வரலைன்னா
அவருக்குள்ளேயே நிறையா அசை போட்டு கவலையோட சாப்பிடுவாரான்னு தெரியல, அவ்வளோ சேடாக இருப்பார். அப்புறம் மேம் நான் பண்ணுறேன்னு காலையில் 6:30 மணிக்கே கிளாஸ்க்கு வந்துடுவார். அப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது நான் சொல்கிறது சரியான எனக்கு தெரியலை, ஆனால் எனக்கு இந்த இடத்துல சொல்லணும்னு தோணுது. அவர் வந்து அப்பாவோட பேரை வந்து நான் அப்பாவோட என் அப்பா இன்னார் விக்ரமன் சார் அப்படின்னு சொல்கிறத வந்து அவர் சொல்ல மாட்டார். நானா வரணும் நாங்கள் திட்டுவோம், யோ அப்பா இவ்வளோ பெரிய ஆள், அவர் பேர் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அவரை சொல்லி ஆகணும். இல்லை மேம் நான் வரணும் மேம், நான் வர்றேன் மேம் லேட்டானாலும் பரவாயில்லன்னு. கிளாஸில் மற்றவங்க யாருக்காவது வாய்ப்பு வந்தால் அவர்கிட்ட கேட்போம், உங்களுக்கு என்ன ஆசைன்னு. மற்றவங்க எல்லாரும் வரட்டும் மேம், நான் வருவேன், ஆனால் எப்படியும் வருவேன்னா, ஆனால் அவங்கெல்லாம் வரட்டும் அப்படின்னு ஒரு பெருந்தன்மையாக மற்றவங்க எல்லாரையும் விஷ் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல பையன். ரெண்டாவது ஒரு அம்மா மேலே ரொம்ப பாசம் இருக்குது. அது நான் எப்படி உணர்வேன்னா, கிளாஸில் அவர் என்னை அம்மாவை பார்க்குறத நான் பார்ப்பேன். எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா, உடம்பு சரியில்லைன்னா அவர் கண்ணு தெரியும். ஆமை எப்படி அந்த பக்கம் இருந்து தான் குஞ்சு முட்டையை பார்க்குதோ அந்த மாதிரி தூரத்துல இருந்து என்னை ஃபீல் பண்ணுவார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வந்து டேக் கேர் ஓ அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டார். அப்போ இவர் ஒவ்வொரு முறையும் அவரோட ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் மேம்னு. கொஞ்ச நாளாக நாங்கள் பேசிக்கவே இல்லை, ரொம்ப கோவமாக இருந்துச்சு. நான் அவரோட பேச மாட்டேன்னு நினச்சேன். அப்போ சொன்னார், இல்லைம்மா படம் ரிலீஸ் ஆகலைல்ல, ரிலீஸ் ஆகிற நேரம் வந்து சொல்லி தான் அவங்களோட பேசுவேன், அது வரைக்கும் நான் அவங்களோட பேச மாட்டேன்னு இருந்தார். எங்களுக்குள்ள நான் ரியாஸ்கிட்ட சண்டை பிடிச்சிக்கிட்டு இருப்பேன், ஏன் பேச மாட்டேங்கிறாரு, பேசலாம் தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பையனை ஃபஸ்ட்டாக அவங்க வந்து ஒரு திரை உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா அவங்க வரலன்னு எனக்கு வந்து ஜெயா அவங்க வரலன்னு எனக்கு கொஞ்சம் கவலை இருக்குது. பட் அவங்களோட ஆசை எல்லாம் இருக்குதுல்ல, அதை எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளவு கொடுக்கணுமோ அம்மா அப்பாவுக்கு அந்த இடத்துக்கு அவ்வளவு கொடுத்துருக்காரு. ப்ரொடியூசருக்கு கொடுத்துருக்காரு, டைரக்டருக்கு கொடுத்துருக்காரு, ரசிகர்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு. ஸோ நான் இசை வெளியீடு டைமில் பார்க்கும்போது நான் கனிஷ்காவை அணுவாக ரசித்தேன். எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பையன் ஸ்க்ரீனில், ஐயோ இந்த பையன் எவ்வளோ அழகாக இருக்கான், யோன்னு ரொம்ப அழகாக ரசித்தேன் நான். அதனால இப்போ படத்தில் ஃபுல்லாக பார்க்கும்போது எல்லா இடத்தையும் தன்னால் பண்ண முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. அதுக்கு அந்த 2 இயக்குனர்களும் நல்லா வேலை வாங்கியிருக்காங்க. ஸோ நான் நினச்சிக்குவேன், இந்த மாஸ்க் போட்ட இதை வந்து அந்த டைரக்டர் ஒர்க் பண்ணியிருப்பாரா, இந்த ரோலை இந்த டைரக்டர் ஒர்க் பண்ணியிருப்பாரான்னு. பட் மொத்தத்தில் 2 பேரும் நல்லா வேலை வாங்கியிருக்காங்க. இவங்க ரொம்ப அருமையாக நடித்தாங்க. ஒவ்வொரு சீன்லையும் ரொம்ப அழகாக நடித்தாங்க. எல்லா பாத்திரமுமே சித்தாரா மேம்லேருந்து எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து சரத்குமார் சாரை நம்ம யாருமே மறக்க முடியாது. அவர் பண்ணுற எல்லா படங்கள்லேயும் அவரோட ரோல் வந்து பெருமையாக இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு நல்ல நடிகர் இருக்கார் அப்படின்னு பெருமைப்படுத்திக்கிற அளவுக்கு ஒரு நடிகர் இருக்காருன்னு. ஸோ இந்த படத்தில் பார்த்து அவரை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத விட நல்லா நடிக்கிறடா அப்படின்னு சொல்றது ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே கட்டாயமாக தியேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா தியேட்டரில் பார்க்கும்போது தான் நமக்கு நமக்கு ஏற்படுற பல்ஸ் ரேட்டை வந்து அனுபவிக்க முடியும். இல்லைன்னா ஆரம்பத்தில் வந்து நான் போகிறதுக்குள்ளே யாரையாவது அடிச்சுட்டு போகணும்னு நினச்சேன்னா அந்த அளவுக்கு ஒரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் புரிஞ்சுது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன கடமை இருக்குது, நம்ம எவ்வளோத்தை மிஸ் பண்ணுறோம், நம்ம வந்து எவ்வளோத்தை அடுத்தவங்களுக்கு தான் நடக்குதுன்னு நம்ம பார்க்காம அவங்களுக்கு எதுவும் பண்ணாமல் இருக்கோம். அவங்க தான் நம்ம தான் அவங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல பாடமாகவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ரவிக்குமார் சார்.